நம்ம கண்ணு முன்னாடி நினச்சி பாருங்க, மார்ச்சுவில் இருக்கும்போது நம்ம கண்ணு முன்னாடி என்னோடய ஸ்கூல் பசங்க செத்து ஸ்ட்ரெச்சரில் தூக்கிட்டு வரும்போது எந்த மனுஷனாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல எந்த தான் தமிழ்நாடு முதலமைச்சர் சொன்னார், எந்த தலைவனும் தன்னுடைய ஆதரவாளர்கள் இறக்கிறத வந்து பார்த்துட்டு சும்மா இருக்கும், எல்லாத்துக்கும் மனவேதனை இருக்க தான் செய்யும் என்பதை எனக்கு ரொம்ப தெளிவாகவும் அதில் சொல்லப்பட்டிருக்கு. பட் பீங்க நம்முடைய மீடியா பீப்புளுக்கு நான் சொல்கிறது ஒன்றோட யங்ஸ்டர்ஸ் இதே இடத்துல இருந்து தான் சொன்னேன் நான், வாங்கப்பா என்ஜாய் பண்ணுங்கள், பட் ஹாப்பியாக இருங்க, பட் ஆனால் சேதப்படுத்தாதீங்க, பாதுகாப்பாக வீட்டுக்கு போங்க அப்படின்னு தான் சொன்னேன். திருப்பி அந்த பிள்ளைங்களுக்கு சொல்கிறேன், ஒரு அரசாங்கம் அன்பு கரங்கள் திட்டத்துலேருந்து அயல்நாட்டுக்கு உங்களை வேலைக்கு அனுப்பிச்சுடுற வரைக்கும் எஜுகேஷன் சார்ந்து நாங்கள் நிறையா கொண்டு வரோம். தயவுசெய்து பயன்படுத்தி நீங்கள் எங்களுக்கு தான் ஆதரவு தருவீங்க, யாருக்கு வேணால் ஆதரவு தருவீங்க, ஆனால் ஒரு எஜுகேஷன் சிஸ்டமோடு நல்லா அறிவு சார்ந்த கருத்தை வாங்கிக்கிட்டு யாருக்கு வேணால் நீங்கள் ஆதரவு தருவீங்க. படிக்க வேண்டிய வயசில் தயவு செஞ்சு பிள்ளைங்க படிப்பில் கவனம் செலுத்துங்க, சேஃபாக இருங்க. உங்களை நம்பி வீட்டில் பெற்றவங்க இருக்காங்க, உங்களை நம்பி நாட்டில் ஒரு அரசாங்கம் இருக்கின்றது, உங்களை நம்பி தான் திட்டமே தீட்டுறோம். அதையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுக்கு பிடிச்ச தலைவர் பின்னாடி நீங்கள் போங்க, நாங்கள் வேணான்னு சொல்லவில்லை, பட் உயிர் ரொம்ப முக்கியம் என்று தெரிவிச்சு